ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளார வந்துட்டோம். பாருங்கள், உஜ்ஜயினி கோயிலுக்குள்ளார மழை உள்ளே வந்தோடனே மழை லைட்டாக தூறல் போடுது. பாருங்கள், இதுதான் மதுரை வீரன். மதுரை வீரன் பொம்மாயி அம்மாள். இதுதான் பாருங்கள், விக்ரமாதித்தன் முதுகில் ஏறிய வேதாளம். வேதாளத்துக்குன்னு தனி சன்னதி இருக்குன்னா அது இந்த கோயிலில் தான். இவங்கள்ட்ட நம்ம வேண்டிட்டோம்னா காற்று கருப்பு, எந்த ஒரு கண்திருஷ்டி, எந்த ஒரு கெட்டதும் நம்ம கூட வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோயிலோட அமைதி ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. அடுத்து இது என்ன சாமின்னு பார்ப்போம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன். இங்கே கிருஷ்ணர் சன்னதி இருக்குது பாருங்கள். நானும் இப்போ தான் வரேன், ஃபஸ்ட் டைமாக வரேன். இந்த ஊர்லேயே திருச்சியில் தான் இருக்கும்னு பேர். ஆனால் எந்த கோயிலுக்கும் அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக நம்மளால் போயிட முடியாது. சாமி கூப்பிட்டா தான் நம்மளால் போக முடியும். சரிங்களா? பாருங்கள், இதுதான் அம்மா இங்கே தான் இருக்காங்க. உள்ளார நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து தல விருட்சம், மகிழ மரம். பாருங்கள், மகிழ மரம், மகிழ மரம். காமாட்சி அம்மாள் இங்கே இருக்காங்க. காமாட்சி அம்மாள். அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னதானம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வராங்க. அன்னதானம் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் 12 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அன்னதானம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இச்சா சக்தி. இந்த மாதிரி சாமிங்களெல்லாம் இந்த மாதிரி கிராமத்து கோயில்களில் தான் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? அழகாக இருக்குது பாருங்கள். இதோட சிற்ப கலையும் எவ்வளோ அழகாக இருக்குது. கருங்கல்லில் செதுக்கி வருது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஞான சக்தி. இந்த வியூஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சீனிவாச பெருமாள், லக்ஷ்மி தாயார், இவங்க சாயா சக்தி, சாயா தேவி, சூரியனின் மனைவி தானே சொல்லுவோம். அவங்க தான். பாருங்கள், வந்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. மலையில் எப்படி அழகாக வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பேசிவிட்டு நல்லாயிருக்கு. இந்த கோயிலை காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து பார்த்து தரிசனம் பண்ணி பலன் அடைஞ்சிக்கோங்க, வேண்டுதல் வச்சுக்கோங்க, நிறைவேற்றுவாங்க காளியம்மா. சரிங்களா? விளங்கத்துறையான் கருப்பண்ண சுவாமி. பாருங்கள், இந்த கருப்பு நம்ம கூட துணையாக இருப்பார். வெறும் அருவாள் மட்டும்தான் வச்சுருக்காங்க பாருங்கள். சிலையெல்லாம் எதுவுமே இல்லை, அருவாள் தான் அவரோட அடையாளமே. நம்மளுக்கு தெரியும் தானையா? பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளார அம்பாள் எடுத்து நான் போடுறேன். சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்களும் வாங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறட்டும். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன்.